சண்டே மார்னிங் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் கோச்சிங் இல்லாததால டேனிஷையும் ஒரு 7 o'clock போல் எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன். பசங்களுக்கு சண்டே ஒரு நாள் மட்டும்தான் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது. ஸோ அது வந்து மிஸ் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு படிக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஆல்சோ மாலை அமாவாசைன்றதுனால அத்தை கூப்பிட்டுருந்தாங்க போகணும். அத்தைக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் லேட்டாக வரும் ஏன்னா எக்ஸாம் இருக்குது கொஞ்சம் படிக்க வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. சிவா வந்து காலையிலேயே எந்திரிச்சு வேலையாக வெளியே கிளம்பிட்டாரு. கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 12 o'clock போல் கிளம்பி போயிட்டோம் அத்தை வீட்டுக்கு. நாங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அத்தை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பெரியவங்களுக்கு படைக்கிறதுக்கு என்னென்ன சமைக்கணுமோ அது எல்லாமே செஞ்சியும் வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் பாட்டி தாத்தாக்கெல்லாம் சாம்பிராணி போட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சிஸ்டர் இன் லாஸ் கூட சேர்ந்து ஒப்போட்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஒரு 4 o'clock போல் வந்தோம். ஆனால் நேராக வீட்டுக்கு போகாமல் லே அவுட்குள்ளேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக்லாம் டெய்லி ஈவினிங் ஆனால் மழை. ஸோ வெளியே வரவே இல்லை. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெயிலாகவும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஒரு 1/2 hour போல் இங்கே விளாண்டுட்டு வாக்கிங் பண்ணிட்டு அப்புறமா சரி வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பினோம். என்னன்னா நெக்ஸ்ட் டே மண்டே 2 பேருக்குமே எக்ஸாம் இல்லை. நெக்ஸ்ட் டியூஸ்டே தான் எக்ஸாம். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்களோட சண்டே முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.